வணக்கம், இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. ஜாதகட்டத்தின் கிரகநிலை வைத்து தான் உயர்வு தாழ்வு எல்லாமே. ஒருத்தர் உயர்ந்திருக்கிறார் அப்படின்னாலும் அவரோட ஜாதக கிரகநிலை தான், தாழ்ந்திருக்கிறார் அப்படின்னாலும் அவங்களோட ஜாதக கிரகநிலை தான். சரி, இந்த வீடியோவில் ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து வெளிநாட்டில் வசித்து அந்த நல்ல ஒரு ராஜயோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய ஒரு நல்ல ஜாதகத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் அந்த ஜாதகம் வருது பாருங்கள், நம்ம அதை வச்சுட்டு பேசுவோம். ஸ்க்ரீனில் அந்த ஜாதகம் வருது பாருங்கள். அவர் பிறந்திருப்பது சிம்ம லக்கணம். லக்கணத்தில் கேது, 5ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் செவ்வாய், ராகு, 8ஆம் இடத்தில் குரு சந்திரன், 9ஆம் இடத்தில் குரு சந்திரன், 10ஆம் இடத்தில் சூரியன் புதன், 11இல் சுக்கிரன். அட் பிரசன்ட் நடைமுறை ராகு திசை ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ இவருக்கு வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988 பிறந்திருக்கார். 38 வயது கிட்ட நிரம்பின ஒரு ஆண் மகனின் ஜாதகம். இவர் தமிழ்நாட்டில் தான் பிறந்து இப்போ வெளிநாட்டில் வசித்து கொண்டிருக்கிறார். இவர் என்கிட்ட கன்சல்ட் பண்ண காரணம் என்ன அப்படின்னா, எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்கும், இப்போ நல்லா தான் இருக்கேன், எந்த வித குறையெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இவர் ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்தவர் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தாரு, சரி அவர் ஜாதகத்தை பேசலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டிருந்தோம். சரின்னாரு, அதனால தான் அவர் ஜாதகத்தை போகிறோம், பர்மிஷன் கேட்டு தான் போடுறோமே. சரி, இது ஒரு நல்ல ஜாதகம், நல்ல ஒரு ராஜயோகம் படைத்த ஒரு ஜாதகமாக தான் இருக்கிறது. ஒரு ராஜயோகம் நல்ல யோகமான ஜாதகம்னா லக்னாதிபதி உச்சமாக இருக்கணும், ஆட்சியாக இருக்கணும் அப்படியெல்லாம் அவசியம் இல்லை சார். ஒரு கிரகம் வலிமையாக இருந்தாலே போதும். அந்த வலிமை அப்படின்றது ஆட்சி உச்சமாக இருந்தால் தான் வலிமை அப்படின்றது கிடையாது. ஸ்தான பலங்களும் நிற்கக்கூடிய கிரகத்தின் அடைவுகளும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜாதகத்தை மேலோட்டமாக பார்த்தா லக்கணத்தில் செவ்வாய் கேது நிற்கிறாரு, செவ்வாய் பார்க்குறாரு அப்படின்றதெல்லாம் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ப்ளஸ்ன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா குரு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிடும். அதாவது ஒரு ஜாதகத்தை பார்க்க அப்புறம் இந்த ஜாதகம் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த பலனை கொண்டு வர்றது. பட் ஒரு ஜாதகத்தில் மேலோட்டம் ஒரு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னா லக்கணம் எப்படி இருக்குன்றதை எல்லோரும் நம்ம பார்ப்போம். அப்போ லக்கணம் அப்படின்றது இந்த ஜாதகருக்கு, லக்கணம்ன்றது என்ன, சிம்ம லக்கணம். லக்கணத்தில் கேது, அதனை செவ்வாய் பார்வை செய்கிறார், குருவும் பார்வை செய்கிறார். லக்கணத்தில் 2 யோகாதிபதிகள் பார்வை செய்கின்றனர். இதுதான் ப்ளஸ், இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அவர் சுபரா அசுபரான்றதெல்லாம் செகண்டரி. இதில் செவ்வாயும் குருவும் யோகாதிபதினு சொல்கிறோம். எப்போ ஜாதகனாலே ஒரு யோகாதிபதி அப்படின்னா அப்படி கிடையாது. சிம்ம லக்கணத்து யோகாதிபதி. அப்போ லக்கணத்து யோகன்னு சொல்லக்கூடிய 2 இதில் லக்கணத்தை பார்வை செய்வது முதல் யோகம். இதான் யோகம். அப்போ லக்கணம் ஸ்ட்ராங் ஆகுது. லக்கணாதிபதி நிலை என்ன? லக்கணாதிபதி அந்த இடத்துல 10ஆம் இடத்தில் திக்பலத்தில் நிற்கிறார். அவர் டிக்கெட்டை 1 டிகிரியில் தான் இருப்பார், 1 டிகிரி குறைவாக தான் இருப்பார். அதாவது உச்சத்தை விட்டு அப்படி தான் வெளில வந்திருப்பார். அது நம்ம உச்சம்னு சொன்னாலும் சரி, இல்லை 10ஆம் இடத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அது உச்சம்லாம் இல்லை, உச்சத்தை விட்டு வெளில வந்துட்டார். ஸோ 10ஆம் இடத்தில் நிற்கிறார், தசம கேந்திரத்தில் வலுத்து நிற்கிறார். அந்த இடத்துல ஒரு திக்பலம் என்ற ஒரு வலிமையும் சேர்க்கும். அந்த இடத்துல புதனோட தொடர்பு, செவ்வாயின் பார்வையும் கூட. செவ்வாயின் பார்வை இந்த இடத்துல பலம். நான் ஃபஸ்ட்டே சொன்னதான், சிம்ம லக்னத்து செவ்வாய் யோகாதிபதி. அப்போ லக்னாதிபதியுடன் சுகபாக்கியாதிபதியும் லக்னாதிபதியுடன் தன லாபாதிபதியும் தொடர்பு பெற்றிருப்பது அப்படின்றது. அப்போ லக்னாதிபதி இந்த இடத்துல வலுத்திருக்கார். இது ஒரு சிறப்பம்சம். லக்னாதிபதி வலுத்துட்டாலே லைஃப் எல்லாமே கிடச்சிரும். ராஜயோக ஜாதம் அப்படின்னு இந்த இடத்துல நிச்சயமாக நான் சொல்ல வர்றேன். எத்தனையோ பேருக்கு லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கும், உச்சமாக இருக்கும், குரு பார்த்துருப்பார், சுபகிரகங்கள் தொடர்பு இருக்கும். ஆனால் ரொம்ப வாழ்க்கை கஷ்டப்பட்டு கீழ்நிலை தள்ளப்பட்டே இருப்பாங்க. ஏன்னா லக்னாதிபதி ஒரு ஜாதத்து இம்பார்ட்டண்ட் தான். பட் லக்னாதிபதி மட்டுமே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கிடையாது. அது முக்கியமான ஒரு கிரகம் தான், முக்கியமான ஒரு வேல்யூவேஷன் உள்ள பிளானட் தான் லக்னாதிபதின்றது ஒரு ஜாதகத்துக்கு. பட் மிச்சர் 8 கிரகத்தின் நிலையும் பார்க்கும். இந்த ஜாதகக்காருக்கு இவர் பிறக்கும்போது மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ரொம்ப மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டில் இவர் பிறக்கல, ஒரு சாதாரண ஃபேமிலியில் தான் பிறந்தார். படிப்படியாக இவர் சொந்த முயற்சியினால் படிப்படியாக உயர்வடைந்து இப்போ நல்ல லட்சங்களில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் வெளிநாட்டில் தான் இருக்கார். கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டார் அவர். அதாவது பேக்ரவுண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அப்பா அம்மா ஒன்றும் பெரிய லெவலில் சொத்து சேர்த்து வைக்கல, இவராக தான் சுயமாக சம்பாதிச்சார். ஒரு ஜாதகத்தில் அவங்களா சுயமாக சம்பாதித்து உயர்வடைய வேண்டும் என்றால் அவங்களோட ஜாதக கட்டத்தில் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம் வலிமையாக இருக்கும், 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் வலிமையாக இருக்கும், 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம் நன்றாக இருக்கும். இது 3ம் அமரப்பெற்று லக்னாதிபதி வலிமையாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இருந்தால் கொடுக்கும், அதை கொடுத்தாலும் நம்ம முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா அதனை தாங்கி பிடித்து கொள்ள லக்னாதிபதி வலிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்துல லக்னாதிபதி நல்லா இருக்கணும். சரிங்களா? அப்போ எல்லாமே நல்லா இருக்கணும்.
ஒரு கிரகம் மட்டும் வலுத்துட்டா போதும், அந்த கிரகத்துக்கு துணை நிற்க வேண்டிய கிரகத்துக்கு துணை நிற்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அது வலிமை. சரி, இவரோட தனஸ்தானம் எப்படி இருக்கார் சார்? தனஸ்தானம் தனஸ்தானம் 10ஆம் இடத்துல இருக்கார், ப்ளஸ் வந்து செவ்வாய் பார்க்குறார், அதனால யோகம். யோகம் அப்படின்றது இந்த செவ்வாய் பார்க்குறனாலையோ இல்லை ஒரு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனாலையோ இல்லை. பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது ஒரு வகையில் சிறப்பு. ஆனால் அந்த இடத்துல சனியும் சுக்கிரனும் நேரடி தொடர்பு அப்படின்றது தான் யோகம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்றது ரெண்டாவது யோகம். தனஸ்தானன்றது புதன் சார். புதன் எந்த இருக்கார்? லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல, தனஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்துல. அந்த புதன் கெடவே இல்லை எந்த ஆங்கிளுமே. லக்னப்படி பார்த்தா 10ல், அவர் வீடு 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானங்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கு. பரிவர்த்தனையால யோகமா அப்படின்னா, பரிவர்த்தனை என்பது யோகம் தான். எல்லோருக்கும் அது பரிவர்த்தனை யோகமாக வேலை செய்யவே செய்யாது. இவருக்கு யோகமாக தான் வேலை செய்யும். என்ன காரணம் அப்படின்னா, சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நட்பு கோள் இரண்டும் பரிவர்த்தனை பெற்றது ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஒன்று. ரெண்டாவது, அந்த எந்த இடத்துல பரிவர்த்தனை ஆகிருக்கு, லக்னத்துக்கு 10, 11 சொல்லுவோம். ஆனால் தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம், வருமானம், தனம், பணம், வருமானம், சம்பாத்தியம் சொல்லக்கூடியது 2ஆம் இடம். அந்த தனவரவு 2ஆம் இடத்துக்கு வச்சு அது கன்னிமணி. கன்னிமணிக்கு 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் பரிவர்த்தனை பெறும். இதுதான் அந்த பாசிட்டிவிட்டி. இப்போ இதே ஒரு ஜாத்துக்கு புதன் வந்து மேஷத்துலேயும் செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல இருந்தால் கூட இதுவும் பரிவர்த்தனை யோகம் தான். இப்படி இருந்தால் சிம்ம லக்னங்களுக்கு பணம் கொட்டிடுமா, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருவாங்களா அப்படின்னா நிச்சயமாக சம்பாதிக்க மாட்டாங்க. என்ன தான் சம்பாதிச்சாலும் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு தான் இருப்பாங்க. வருமானம்லாம் ஒன்றும் பெருசாக இருக்கவே கையில் பணம் தங்கவே தங்காது. இதுவும் பரிவர்த்தனை யோகம் தான், செவ்வாய் புதன். அப்போ அந்த கிரகங்கள் எந்த கிரகத்தோட பரிவர்த்தனை பெற்றிருக்கு, எந்த பாவத்தோட பரிவர்த்தனை பெற்றிருக்கு அப்படின்றதான் இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த சாத்து 2ஆம் இடம் தனஸ்தானம் கன்னிக்கு 9, 10 என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம். லக்னத்துக்கு சொல்லுங்க, 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு சொன்னேன். அந்த கிரகத்தோட 2 புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றது அப்படின்றது யோகம். பரிவர்த்தனை பெற்றோம்னா அந்த 2ஆம் இடம் தனஸ்தானி மற்றொரு யோகாதிபதி அப்படி யாருன்னா சுக்கிரன், சனி. அந்த பஞ்சமாதிபதியும் 2ஆம் இடம் தனஸ்தானுக்கு பாக்கியாதிபதியும் தொடர்பு பெற்றிருப்பது அப்படின்றது சிறந்த யோகம். அப்போ தனஸ்தானம் இந்த இடத்துல வலுத்து நிற்குது. இது ப்ளஸ்ஸு. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். அதுமாதிரி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்ன்றது சிம்மலுக்கு 10ஆம் இடம் புதன் தான், சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் 10ஆம் இடம்ன்றது ரிஷபமனையாக வரும். அந்த ரிஷபமனையை கை வைக்கணும். ரிஷபமனைக்கு 9, 10 என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதியாக சனி வருவார். அந்த சனியும் சுக்கிரன் நேரடி பார்வை. 10ஆம் இடம் ரிஷபமனைக்கு தனபஞ்சமாதிபதி புதன். சுக்கிரனும் புதன் அந்த இடத்துல பரிவர்த்தனை. அப்போ சுக்கிரன் தொழில் ஸ்தானாதிபதி. சுக்கிரன் புதனோடையும் பின்னப்பட்டு சனினால் போட அப்போ தொழில் ரீதியாகவும் பொருளாதார நல்ல வளர்ச்சி காணணுன்றது பேஸ் அடித்தளமாக அமைஞ்சிருச்சு இவங்களுக்கு. இது ஒரு படம். இந்த லக்கணத்து யோகர் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, யார் யார்? செவ்வாய், சுக்கிரன், சூரியன், இவங்கெல்லாம் யோகர். அந்த செவ்வாய் லக்கணத்தை கேந்திரத்தில் அமர்ந்து லக்கணத்தை பார்வை செய்கிறார். குரு லக்கணத்து பஞ்சம அஷ்டமாதிபதி பாக்கிய திரிகோணத்தில் அமர்ந்து லக்கணத்தை பார்வை செய்கிறார். சரி சார், ராசி வந்து விதி ப்ளஸ் மதி ரெண்டுத்தையும் பார்க்கணும். லக்கணம்ன்றது விதி, ராசின்றது சந்திரன். அப்போ சந்திரனுக்கு எப்படி இருக்கிற அமைப்பு இருக்குது? சந்திரன் மேஷ ராசியில். மேஷ ராசிக்கு பாக்கியாதிபதி யார்? குரு. அந்த ராசியுடன் தொடர்பில் இருக்கார். பொதுவாக ராசியை குரு பார்ப்பதும் லக்கணத்தை குரு பார்ப்பதும் சிறப்பு அப்படின்றது பொதுவான விதி. அட் த சேம் டைம் அதே மாதிரி குருவும் சந்திரன் ஒன்றுக்கு ஒன்றா குருச்சந்திர யோகம் சொன்னது. குருச்சந்திர எல்லாருக்கும் எல்லாம் வேலை செய்யாது. சந்திரன் நின்ற இடத்துக்கு, மதி நின்ற இடத்துக்கு அந்த குரு யோகாதிபதியாக இருந்தால் தான் அது யோகம். லக்கணப்படி குரு யோகர், ராசி சந்திரன் நின்ற இடத்துக்கும் குரு யோகர். ஸோ அப்போ இந்த குரு உச்சந்த யோகம்ன்றது முழுமையாக செயல்படும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அப்போ இதுதான் யோகம். அப்போ அடித்தளமாக அந்த கிரகங்கள் நல்லா வலிமையாக அமைஞ்சிச்சு. ஒரு ஜாதகத்தில் 2 விஷயம் இருந்தால் போதும் சார், லைஃப் நல்லாயிருக்கும். ஒன்று அடித்தளமாக கிரக அமைப்பு, நடைமுறை உள்ள தசாபுத்தி. ஆனால் அடித்தளமாக கிரகங்கள் நல்லா அமர்ந்துருச்சு, விதிக்கும் மதிக்கும் நல்லா அமர்ந்துட்டாலே தசாபுத்தி நல்லா தான் இருக்கும். சரி, இவருக்கு என்ன தசாபுத்தி? இப்போ ராகு தசை நடக்குது சார். ராகு தசை நல்லா இருக்குமா? ராகு செவ்வாயோட பின்னப்பட்டு சனியின் வீட்டில் சனியின் பார்வையில் நிற்குது. இருக்கட்டும், ராகு தசை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ராகு தசை கணக்கு பண்ணுறோம் அப்படின்னா ராகு வீடு உடுத்த அதிபதியும் அதன் வாங்கிய நட்சத்திர அதிபதியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் அது எந்த கிரகம் அதனோட கூடி இருக்குது அப்படின்றது கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம் தான். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ராகு லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில், அதுக்கு வீடு உடுத்த அதிபதி சனி 5ல். ராகுவுக்கு லாபமனையில் சனி ஃபஸ்ட்டு. ராகு வாங்கிய நட்சத்திர அதிபதி குரு. குரு லக்கணப்படி யோகர், ராகுபடி பெரிய யோகர்னு எடுக்க முடியாது. லக்கணப்படி குரு யோகர், லக்கணத்துக்கு பாக்கிய திரிகோணத்தில். ராகு நின்றது தன லாபாதிபதி. ஆனால் ராகுவுக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்குது. பெரிய தவறுன்னு எடுக்க முடியாது இது. ஏன்னா ராகு நின்ன இடத்துக்கு குரு
பாசிட்டிவான பிளானட்டாக 3ஆம் இடத்துல அமர்ந்தது அப்படின்றது ஓகே. ஸோ அப்போ இந்த ராகு திசை சனி பாகு திசை நல்லா தான் இருக்குமா? நிச்சயமாக நல்லா தான் சார் இருக்கும். சில பல தடுமாற்றங்களும் தாமதங்கள் வேணால் ஏற்படுமே தவிர மிகப்பெரிய சரிவு பாதையை கொடுக்காது. லைஃப்பில் எல்லாருமே கஷ்ட நஷ்டம் வரத்தான் செய்யும். எல்லாருமே வாழ்நாள் முழுவதும் இறுதி நாள் வரை சந்தோஷத்தை மட்டுமே யாரும் தாங்கி பிடித்து கொண்டு போக முடியாது. அந்த மாதிரி சில பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். மேஜராக ப்ராப்ளம் வராது, சின்ன சின்ன ட்ராபேக் இருக்காது. அது எதில் வரும்னா மேக்ஸிமம் சார் ராகு திசையில் சனி புத்தி இந்த மாதிரி புத்திகள் தாண்டும் போது இந்த பிரச்சனைகள் வரும். ஆனால் இவருக்கு அடுத்தடுத்து வர புத்தி எல்லாமே ராகு திசையில் நல்ல சீரும் சிறப்புமாக தான் இருக்கும். ஏன்னா அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடித்தளம் நன்றாக உள்ளவனுக்கு தொட்டதெல்லாம் தாயமாக தான் வரும். இவருக்கு அடித்தளமாக திறந்தல் வலிமை இருக்குது. ராகு முடிஞ்சு அடுத்து வர்றது குரு. குரு நல்லா இருக்குமா? ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி, அஷ்டமாதிபதியாக அவர் வருவார் சார். அஷ்டமாதிபதியாக வந்தாலும் லக்கணத்துக்கு பாக்கிய திரிகோணத்தில், ராசிபடி பாக்கியாதிபதி ராசியிலே அமர்ந்திருக்கார். அந்த குருவுக்கு நல்லோன்னு சொல்லக்கூடியது சூரியன், அந்த குருவுக்கு 2ல். குருவுக்கு இன்னொரு பிளானட் செவ்வாய், குருவுக்கு லாபமனையில் அமர்ந்து. குருவுக்கு ஆப்போசிட் யாருன்னா புதனும் சுக்கிரனும் தான். அந்த புதனும் சுக்கிரனும் குருவை தொடர்பு பெறவே மாட்டாங்க. இதுதான் அந்த இடத்துல பாசிட்டிவிட்டி. ஸோ குரு தசை பர்ஃபெக்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். அப்போ அடித்தளமாக அந்த ஜாதத்தோட கிரக நிலை பார்க்கணும். நான் அதில் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கணும் அப்படின்னா 12ஆம் இடத்தோட சுபகிரகத்தோட தொடர்பு பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு விதி, அது ஒரு ரூல். நான் இல்லைன்னுலாம் இந்த இடத்துல மறுக்கலை. 12ஆம் இடத்தில் சுபகிரகத்தில் இருந்தால் வெளிநாட்டு போவாங்க. பட் அப்படி இல்லைனாலும் எத்தனையோ ஜாதகக்காரர்கள், எத்தனையோ ஜாதகி எல்லாருமே வெளிநாட்டில் இருந்து அந்த இடத்துல சிட்டிசன்ஷிப்பான ஜாதகம்லாம் நிறையா இருக்குது. 12ஆம் இடத்துல சுபகிரகத்தில் பார்த்தா மட்டும்தான் வெளிநாட்டு போக முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. வெளிநாடு போகக்கூடிய வேண்டும் என்றால் அதுக்கான விதிமுறைகள் அப்படின்னா 9ஆம் இடம்ன்றது தூரதேச பிரயாணம், தூரதேச பயணம். 12ஆம் இடம் சொல்கிறது பரதேச வாசம். இந்த 9 12 தொடர்பு ஏதேனும் வகையில் தொடர்பு. 9ஆம் இடத்தை 12ஆம் இடத்திலோ, 12ஆம் இடத்தை 9ஆம் இடத்திலோ 9 12 பார்வையோ சேர்க்கையோ, 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு பெற்றிருந்து அது ராகுவுடன் தொடர்பு பெற்றிருந்தோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ராகு தொடர்பு பெறல அப்படின்னா வெளிநாடு போக முடியாது, வெளி ஊர் போகலாம், இருக்கிற இடத்த விட்டு வெளியில் வந்துடலாம். ராகு தான் அந்நிய மொழி, மாற்று கலாச்சாரத்தை கொடுப்பது ராகு. அப்போ அந்த இடத்துல ராகு நல்லா இருக்கணும். ராகு நல்லா இல்லாமல் உங்களால் வெளியிலலாம் போகும், கடல் தாண்ட முடியாது. சரிங்களா? அப்போ இந்த ஜாரில் என்ன தொடர்பு வந்துச்சு? 12ஆம் அதிபதி சந்திரன் 9ஆம் இடத்தில், ராகு அந்த 9ஆம் அதிபதியுடன் கூடி அவர் வாங்கிய நட்சத்திராதிபதி குரு 9ஆம் இடத்தில். நல்லா புரிஞ்சு, இந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாக கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 9 12 தொடர்பு சார். ஒன்று பாவகங்கள் தொடர்பு பெறணும், அல்லது நிற்கக்கூடிய கிரகங்கள் தொடர்பு பெறணும். 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இது ஃபஸ்ட்டு. 2வது ராகு நல்லா, ஒன்று ராகு சுய நட்சத்திரத்தில் இருக்கணும், இல்லை ராகு லக்கணத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ரிஷபத்திலோ விருச்சகத்திலோ இருந்தால் ராகுக்கு பலம், கடகத்திலோ மகரத்தில் இருந்தாலும் ராகுவிற்கு பலம். இந்த ஜாதகத்துக்கு கேந்திரத்தில் ராகு அமர்ந்து 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயுடன் தூரதேச பயணம் சொல்லக்கூடிய செவ்வாயுடன் அவர் அமர்ந்து ராகு இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான். அந்த குரு 9ஆம் இடத்தோட தொடர்பு பெற்று, அதே போல் ராகு செவ்வாய் வாங்கிய நட்சத்திரமே ராகு தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல 9 12 தொடர்பு வருகிறது, பாகங்களும் தொடர்பு வருகிறது, ராகும் அந்த இடத்துல உள்ள நிற்கிறார். அப்போ டெஃபினட்டாக இவர் வெளிநாடு போவார். வெளிநாடு போன்றது இதுதான் கான்செப்ட். இதில் இன்னொரு இது மட்டும்தான் பாயிண்ட்ஸ். இது இல்லாமல் நிறைய விதிகள் இருக்குது. 12ஆம் இடத்தோட சுபகிரகங்கள் தொடர்பு பெற்றாலும் வெளிநாடு போவாங்க. ஆனால் அதுக்கு சில விதிகளும் விதி விலக்குகளும் உண்டு. 12ல் குரு நின்னாலோ 12ல் சுக்கிரன் நின்னாலே வெளிநாடு போயிடுவாங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது. சரிங்களா? ஸோ வெளிநாடு சென்றதுக்கு இதுதான் காரணம். இது ஒரு நல்ல ராஜயோகமான ஒரு ஜாதகம் தான். தொட்டதெல்லாம் தாயமாகும். கோடிக்கணக்கில் இன்னும் மேற்கொண்டு ஒரு படிக்கு 40 படி இன்னும் உயரக்கூடிய ஐஸ்வர்யமும் இவர் ஜாதக கட்டத்தில் இருக்குது. ஏன்னா வயசு கம்மி தான். 88ல் பிறந்ததுக்கான 38 வயசு தான் ஆகுது, 37 வயசு தான் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ராகு தசை, அடுத்து ஒரு குரு தசை, எல்லாமே சீரும் சிறப்புமாக இருக்கும். இப்போ கேள்வி வரும், சரி நீங்கள் குரு தசை கூட ஓகே, சனி தசை நல்லா இருக்குமா? சிம்ம லக்னம் சனி ஆகாது, ராசிப்படி பார்த்தாலும் சனி ஆகாது அப்படின்னு. உண்மைதான். சிம்ம லக்னம் சனி ஆகாத பிளான்ட்டான், 6 கூடிய அதிபதி தான். ஆனால் 6ஆம் வீட்டுக்கு 12ல் மறைந்து லக்கணத்துக்கு கேந்திர அதிபதி திரிகோணத்தில் வந்திருக்கார். அதனை குருவும் பார்க்குறார், சுக்கரனும் பார்க்குறார். குரு பார்ப்பது சிறப்பு அப்படின்றத விட சுக்கரன் பார்ப்பது சிறப்பு. சனிக்கு நட்புகோல் சொல்லக்கூடிய சுக்கரன் தான். ஸோ அந்த சுக்கரன் குரு சனியை பார்ப்பது, இந்த சனி அந்த சுக்கரனை பார்ப்பது சிறப்பு.
குரு பார்ப்பது அப்படின்றது பெரிய தவறுன்னு எடுக்க முடியாது. குரு சுபர் தானே, சுபர் பார்த்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெடுக்கலாம் செய்யாது. ஸோ அப்போ அந்த சனி தசையும் நிச்சயமாக சீரும் சிறப்புமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அடித்தளமும் ஒரு ஜாதகட்டம் அமைந்து விட்டால் அவர் வாழ்நாளில் உயர உயர மேற்கொள்ளக்கூடிய ஐஸ்வர்யம் உண்டாகும். சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.